அண்ணாமலைக்கு வந்து சீட் கொடுக்கல. ஸோ அதுதான் இன்னைக்கான கொஸ்டினா இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன் எதற்காக கொடுக்கலன்றதையும் பார்ப்போம். அண்ணாமலை வந்து அவர் தொகுதியில நிக்கிறதா ஒரு கருத்து இருந்தது. ஸோ அதுல வந்து அதிமுக வந்து சீட்டு கொடுக்கலன்றது ஒரு கருத்து. பட் இதெல்லாம் இருந்தாலுமே அவர் வந்து வேற தொகுதியில நிப்பாரா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி. பட் இதுல வந்து நின்னாலும் மோடியும் சரி இல்ல எடப்பாடியும் சரி, இந்த பக்கம் மோடி இந்த பக்கம் எடப்பாடி, நடுவுல தான் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி தான் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அவங்களுடைய ப்ரொஃபைலை வச்சு தான் இவங்க வெற்றி பெறுவாங்க. எந்த தொகுதியில நின்னாலுமே இவங்களுடைய முகம் ஒண்ணு போதும். ஒண்ணு அதிமுக முகம் இல்ல மோடியோடைய முகம். அவங்க 2 பேருடைய முகத்தை வச்சு நாங்க வெற்றி பெற்றுவோம் அப்படின்றத எடப்பாடி அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரா அப்படின்றதுதான் இருக்கு. அதற்கிடையில வந்து ஏன் அண்ணாமலைக்கு வந்து சீட்டு கொடுக்கல, அந்த தொகுதியில ஏன் அவர் நிக்க வச்சா வெற்றி பெறுவாங்கல்ல. ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். மோடியில வந்து இந்த ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். பிஜேபிக்கு வந்து 28 சீட் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து 18 சீட் கிட்டத்தட்ட திமுக நேரடியா போட்டியிட போறாங்க. இதுவே ஒரு சில நேரடி போட்டின்றத டிஎம்கே கூட எவ்வளவு பெரிய மோதல்ன்றது தான் என்னுடைய கேள்வி. பட் இதெல்லாம் இருந்தாலுமே அதுல வந்து அவங்க வெற்றி பெறுவாங்களா இல்லையான்றது நம்ம ஆல்ரெடி வீடியோல பேசியிருந்தோம். அதை நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ்ல இருந்து செல்வ பெருந்தகைன்றவங்க பதவியில இருந்து வெளியே வராங்களா, மாநில பதவி. ஸோ அதுல இருந்து நான் வித்ரா பண்றேன் அப்படின்றத ஒரு பேச்சு எடுத்து வச்சிருந்தாங்க. இது வந்து ராகுல் காந்தி முடிவு பண்ணதா இல்ல இவரே வந்து முன்னால வந்து நான் விலகிக்கிறேன், எனக்கு மக்களோட மக்களா இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. 24 மணி நேரமும் நான் களத்துல இறங்கி போட்டிடுவேன், மக்களுக்காக நான் என்னைக்கும் இருப்பேன் அப்படின்றத அவர் ஒரு பதிவு விட்டிருந்தாரு. ஆனா மக்களிடையே கேள்வியா இருந்தாலும் என்னுடைய கேள்வி என்னன்னா, அவர் வந்து அவரா வெளியே வந்தாரா இல்ல கட்சியின் பின்புறமா இருக்கவங்க வந்து அவங்கள வந்து ரிமூவ் பண்றதுக்காக ஒரு திட்டமா இருக்கு. இதற்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து இவரை வந்து வெளியே தள்ளணும்னா நம்ம ஓட்டிங் பர்சன்டேஜ் அடி வாங்கும். ஸோ வின் பண்ணுவோமா இல்ல வெற்றி பெற மாட்டோமான்றது ஒரு கேள்விக்குறியா வந்து இருக்கும். என்ன நீங்க வெளியே தள்ளினதாலதான் நாங்க இந்த தொகுதியில வந்து நீங்க தோத்தீங்க அப்படின்றத வந்து செல்வ பெருந்தகை வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்றத ஒரு யோசனையால கூட இல்ல கா ராகுல் காந்தி அவர்கள் வந்து வெளியே விடாம இருக்காங்க அபிஷியலா. ஸோ அப்படின்னு ஒரு கருத்தா இருக்கு. அதற்கு இடையில செல்வ பெருந்தகை என்ன கூறியிருந்தாங்கன்னா, நான் வந்து மக்களுக்காக 24 மணி நேரமும் களத்துல இருப்பேன் அப்படின்றத ஒரு சொல்லியிருந்தாரு. அதனாலதான் நான் வெளியே வரேன் அந்த மாநில பதவியில இருந்து. சோ எனக்கு இதுல வந்து எந்த ஒரு சூழ்ச்சியும் இல்ல அப்படின்றதுதான் அவர் கூறியிருந்தாரு. பட் இது உண்மையா இல்ல பொய்யான்றதை நம்ம மேலும் ஒரு ஒரு சில பதிவுகள்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வேலூர் மாவட்டத்துல வந்து பஸ் வசதி இல்ல அப்படின்றது மக்களிடையே ஒரு பேச்சு பொருளா போயிட்டு இருந்தது. கடந்த 5 ஆண்டு காலத்துல விட ஒரு 2 மாதங்களா வந்து பஸ் வசதியே இல்ல எங்க தொகுதியில அப்படின்றத ஒரு கேள்விக்குறி எடுத்து வச்சிருந்தாங்க. சோ இது என்னன்னு பார்ப்போம். இப்போ துரைமுருகன் அவர்கள் தான் வேலூர் மாவட்டத்துல இருக்காரு. அவர்கள் வந்து 10 நிமிடத்துல வந்து பஸ் விட்டாராம் அந்த தொகுதிக்கு. சோ இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? துரைமுருகன் அவர்கள் வந்து 10 நிமிஷத்துல அவரால பஸ் விட முடியுது. அப்ப 5 வருஷத்துல எத்தனையோ ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம், 1/2 மணி நேரம் இருக்கு. ஏன் அவர் வந்து வெளியே விடல? அப்படின்றது மக்களிடையே ஒரு கேள்வியா இருக்கு. அதையுமே பதிவிட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் இருந்தாலுமே அவர் ஒரு எலெக்ஷனுக்காக அவர் இத பண்றாரா? இல்ல தொகுதி இல்ல இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி சில தவறுகள் மீண்டும் தொடருமா? அப்படின்றது ஒரு கருத்தா இருக்கு. ஆனா அவர் வந்து எப்படியா இருந்தாலும் சரி அந்த மக்களுக்கு வந்து ஒரு சில நல்வசதி பண்ணி கொடுத்திருந்தா அவங்க வந்து அந்த இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நிறைய தொகுதியில வந்து ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு அவசியமே இல்ல. ஏன்னா மக்கள் வந்து யாருக்கு நல்லது பண்றாங்கன்னு தெரியும். நல்லது பண்ணியிருந்தாலே அவங்க வந்து வெற்றி பெற வைப்பாங்க. சோ இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல நிறைய நலத்திட்டங்கள் பண்றீங்க. இத வந்து நீங்க முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருந்தாலுமே போதும். மக்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்திருப்பாங்க. அவங்க ஹாப்பியாவும் இருந்திருப்பாங்கன்றத விட ஒரு நம்ம தொகுதிக்கு நம்ம தலைவன் இருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பதிவா மனசுக்குள்ள அமைஞ்சிருக்கும். ஏன்னா மத்தவங்கள நோக்கி போயிருக்க மாட்டாங்க. புதுசா வந்தா ஒரு ஆட்சி வந்து வெற்றி பெற வச்சிருவாங்க. வெற்றி பெற வச்சாலுமே நம்ம தொகுதிக்கு அவங்க வந்து நல்லது பண்ணுவாங்க. இல்ல இவர் வந்தா நல்லது பண்ணிடுவாங்க. அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து மக்களுக்கிடையே வந்து தவறான அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து மக்களிடையே ஏற்படாது. ஏன்னா இந்த வந்து இத்தனை வருஷமா நீங்க ஆண்டுட்டு இருக்கீங்க. நிறைய கட்சியும் சரி. அந்த மாதிரி ஒரு சில தவறுகள செஞ்சு நீங்க உங்களுடைய இமேஜ வந்து எப்படி சொல்லணும்னா, இமேஜ வந்து நீங்களே அவங்க மக்களிடையே வந்து கெடுத்துக்கிறீங்க. அதனால தான் நான் என்னுடைய கருத்த எடுத்து வைக்கிறேன். இத்தனை யார் ஆட்சி பண்ணாலுமே சரி, இதற்கு மேல வேலூர் தொகுதியா இருந்தாலும் சரி, இல்ல திருத்தணி தொகுதியா இருந்தாலும் சரி, இல்ல திருவண்ணாமலை மாவட்ட தொகுதியா இருந்தாலும் சரி, நெறைய தொகுதியும் எந்த தொகுதியா இருந்தாலும்
ஒரு தொகுதியில நீங்க எம்எல்ஏவா கேண்டிடேட் வேட்பாளரா வெற்றி பெறீங்கன்னா அவங்க வந்து அந்த மக்களுக்கு தேவையானதை செய்யுங்க. அந்த செஞ்சாலே நீங்க அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்க கிட்ட ஓட் கேட்க போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து அவங்க உங்களை தேடி வந்து அவங்களா உங்களுக்கு வந்து ஓட் போடுவாங்க. இப்போ திமுகல வந்து 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்களா மக்களுக்காக அப்படின்றதா கொஸ்டின். ஆமா கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய் வந்து மக்களிடையே கூப்பனா நீங்க என்ன வேணா வாங்கிக்கலாம். எந்த கடையில போய் நீங்க இந்த 8,000 ரூபாய் கூப்பன் வச்சு நீங்க எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். இல்ல புதுசாவும் உங்க இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானது எதுவா இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்றத முன்னாள் சிஎம் அவர்கள் பேசியிருந்தாரு. பட் இதெல்லாம் இருந்தாலுமே அதற்கு நிறைய இலவச பொருட்களும் சரி, இல்ல மக்களுக்கு தேவையான பொருட்களும் சரி குடுக்குறாங்க. இது போன்ற ஒரு சில விஷயம் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இலவசம் வந்து வேண்டான்றத. சோ இலவசத்த தவிர்த்து மக்களுக்கு நலத்திட்டங்கள பண்ணி ஒரு போட்டியிடலாம் அப்படின்றது தான் என்னுடைய கொஸ்டின். அடுத்து அதிமுகல வந்து கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்வேன் அப்படின்றது தான் கேட்டிருந்தாங்க. சோ அது என்னன்னு பார்ப்போம். இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாட்டுல வந்து கூட்டுறவு கடன் தள்ளுபடி செஞ்சுடுவோம். முழுமையா எல்லா மக்களுக்கும் இலவசமா பொருட்கள குடுக்கறத விட, நாங்க கூட்டுறவு கடன்ல பிரச்சனையில இருக்கவங்க, நெறைய கஷ்டப்படுற ஃபேமிலி, இல்ல விவசாயிகள் இந்த மாரி நெறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நாங்க இந்த கடன தள்ளுபடி செஞ்சுருவோம் அப்படின்றத ஒரு வாக்குறுதியா குடுத்திருந்தாரு. சோ இது நடக்குமா நடக்காதான்றது எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். சோ ஒரு சில வேட்பாளர் வந்து இது மாரி நம்ம பிரச்சனையில இருந்தாலும், இதற்கிடையில இலவசம்ன்றத எந்த வேட்பாளரும் தவிர்க்காம தான் இருக்காங்க. சோ இலவசத்த கொண்டு மக்களிடையே திணிக்காதீங்க. அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அத பண்ணுங்க. அத பண்ணி நீங்க வோட்டிங் வாங்க. இதுக்கப்புறம் வர ஆட்சியாச்சு அந்த மாரி ஃபாலோ பண்றீங்களா?